ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மகேந்திரா. ஓட் கவுண்டிங் நடக்கிற காலேஜஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, சம் காலேஜஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நேற்று தான் ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த சமயம் பார்த்தீங்கன்னா எங்களோட தியரி எக்ஸாம் நடக்காமல் போயிடுமா, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எல்லாத்தையுமே தள்ளி போகுதா, எல்லாத்தையும் போஸ்ட்பான் பண்ணுறாங்களா, அப்போ வந்து தியரி எக்ஸாம் எல்லாத்தையும் போஸ்ட்பான் பண்ணுறாங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. இன்ஸ்டாவில் பேஜ்லையும் சரி, இல்லை நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்லையும் சரி. ஸோ அதுக்காக ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ. கவுண்டிங் நடக்கிற சம் காலேஜஸ் தவிர்த்து பார்த்தீங்கன்னா மற்ற காலேஜில் அஸ்யூஷலாக ஆல்ரெடி அண்ணா யூனிவர்சிட்டி என்ன டேட்டில் சொன்னாங்களோ அதே மாதிரி அந்த டேட்லேயே பார்த்தீங்கன்னா தியரி எக்ஸாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கரெக்டாக கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகுது. கண்டிப்பாக நாளைக்கு ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆகிறது உறுதி. ஓகேங்களா? 3ஆம் தேதி ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆகுதா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி ப்ராக்டிக்கல் கண்டக்ட் பண்ணுறாங்க. 6ஆம் தேதி டு 9ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்லாட்லையும், 10ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்லாட்லையும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுறாங்க. 10 to 13 செகண்ட் ஸ்லாட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வந்து தியரி எக்ஸாம், செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்படி அண்ணா யூனிவர்சிட்டி ஆல்ரெடி சொன்ன இந்த டேட்ஸ் படி தான் பார்த்தீங்கன்னா, அதாவது தியரி எக்ஸாம், ப்ராக்டிக்கல் எக்ஸாம், லாஸ்ட் ஒர்க்கிங் டே க்ளோஸ் பண்ணுறதுலேருந்து, அட்டெண்டன்ஸ் க்ளோஸ் பண்ணுறதுலேருந்து, ஹால் டிக்கெட் ஜென்ரேட் பண்ணுற டேட் வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி ஆல்ரெடி கொடுத்த டேட்டு தான். அதுபடி தான் எல்லாமே நடந்துட்டு வருது, நடக்க போகுது. இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அதை ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரிப்பீட்டடாக சந்தேகமாக பார்த்தீங்கன்னா டவுட்டாக கேட்டுருக்கீங்க. அதனால தான் எந்த ஒரு டவுட்டுமே தேவையில்லை. ஓகேங்களா? சில தினங்களுக்கு தான் முன்னால் பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ்லாம் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து உங்கள் ஸ்டாஃப் சைட்லேருந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அட்டெண்டன்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹால் டிக்கெட் வந்து நாளைக்கு ஜென்ரேட் பண்ணுறாங்க. இப்போ ஹால் டிக்கெட் நீங்கள் வாங்க போகிறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் டேபிள், அதாவது தியரி எக்ஸாம் டைம் டேபிள் அப்படின்றது பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அந்த தேதி, அதாவது 15ஆம் தேதி தியரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எப்போ நடக்குது எக்ஸாம் அப்படின்றத நீங்களும் பார்த்துருவீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான். ஸோ எக்ஸாம் ஷெடியூல், அதான் எக்ஸாம் டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி வந்த உடனே குயிக்காக நம்முடைய சேனலில் வந்து நானுமே உங்களுக்கு வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.